Daily. Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னையங்குளம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பெட்ரோல் பங்கில் காருக்கு 3000 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கொண்டு பயன்பாட்டில் இல்லாத ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை உடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், யார் அந்த நபர்கள்? வணக்கம் சாம். காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய சின்ன ஐயங்குளம் பகுதியிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த புதிதாக பெட்ரோல் பங்கானது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 மணி நேரம் செயல்படக்கூடியது என்பதால் அந்த பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் இரவு நேரத்திலே பெட்ரோல் மற்றும் டீசலை அந்த இயல்பாக வாடிக்கையாக போட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணிகளிலே பெரியார் நகர் பகுதியிலிருந்து வந்த காரில் அந்த வந்த நபர்கள் இந்த பெட்ரோல் பங்குக்கு நுழைத்தது பணியாளர்கள் இல்லாத நேரத்திலே அந்த பெட்ரோல் கண்ணனை எடுத்து பெட்ரோல் நிரப்ப முயன்றிருக்கிறார்கள். அது முடியாததால் உடனடியாக அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பணியாளரை எழுப்பி 3000 ரூபாய்க்கு அந்த பெட்ரோலை போடக்கூடியதாக கூறப்படுகிறது. அதன்படி அந்த காரிலே நிரப்பிய பெட்ரோலுக்கு உண்டான அந்த 3000 ரூபாய் பணத்திற்கு பதிலாக அந்த ஏடிஎம் கார்டை அந்த பணியாளரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஏடிஎம் கார்டை பணியாளர்கள் பயன்படுத்த முயன்ற போது அது காலாவதியாகிறது தெரிய வந்திருக்கிறது. இந்த பயன்பாட்டில் இல்லாத செயல்படாத அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு பணத்தை அளிக்காமல் காரில் வந்த நபர் வேகமாக தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த 3000 ரூபாய்க்கு காரில் பெட்ரோல் நிரப்பிய பின் பணத்தை அளிக்காமல் அந்த நபரானது தப்பிச் செல்லும் அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் என்பவர் தாலுகா காவல் நிலையத்திலே புகார் அளித்ததன் அடிப்படையில் காரில் வந்த நபரை குறித்து தற்போது அவர் யார், எதற்காக தப்பிச் சென்றார், பிறகும் அவரது பின்னணியில் ஏதேனும் குற்றச்செயல்களில் எதுவும் ஈடுபட்டாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களே போலீசார் தற்போது விசாரணை முன்னெடுத்து வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். Taste the Daily.